அன்புமணிக்கு தேவையென்றால் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளட்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆவேசமாக கூறியிருக்கிறார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தரப்பு அளித்த ஆவணங்களில் போலி கையெழுத்து உள்ளதாகவும் 46 ஆண்டுகளாக உழைத்த தன்னை அசிங்கமாக பேசுவதா எனவும் கண்டனம் தெரிவித்தார். உங்களுக்கு அழகாக சுருக்கமாக தெளிவாக சொன்னார். தலைவர் ஜி.கே. மணியும் சதாசிவம் அவர்களும் அதில் 1-2 செய்திகளை சுருக்கமாக சொன்னார்கள். இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல வருவது என்னவென்றால், நிறுவனாகிய நான், அதை உருவாக்கிய நான், இது வேற ஒருத்தர் அந்த பேரை சொல்றதுக்கோ அந்த கொடியை பயன்படுத்துவதற்கோ உரிமை கிடையாது. அது இப்போ தெளிவாயிட்டு இருக்கு. அதனால நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி வீட்டிலேயே நான் சொல்லியிருக்கேன், எங்கேயும் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், நீ வேணும்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ. இது இந்த இதோட ஏன் நீ சண்டை போட்டு கிடக்குற, உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம், நீ வேணா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ. இன்னும் கூட சொன்னேன், நான் வேணா பேரை வச்சு பேரை சொல்றவர் அந்த கட்சி பேரை அப்படின்னா கூட கிண்டதான் சொன்னாங்க. ஆக இப்போ தமிழ்நாடு என்ன ஒரு ஆச்சரியமா பார்க்குது. எப்படின்னா, அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்க கூடாது. அவர் எந்த பதவிக்கும் போகாத நிறுவனராக தலைவராக கட்சியை வழிநடத்தி வந்திருக்கிறார். இத்தனை வருஷமா, 46 வருஷமா. ஏன் அவரு எப்படிப்பட்ட தலைவர் அவர் ராமதாஸ், அவரோட போய் ஏன் மோதுறது, அசிங்கம் அவரை வர்ணிக்கிறது, அவரை பற்றி எனக்கு கண்ணும் தெரியல காதும் தெரியல பேச்சு வரல படுத்த படைக்காக இருக்கேன் அப்படின்லாம் சொல்றது, அதை விட ராத்திரில திறந்த கதவை திறந்து தான் பார்த்துன்னு இருக்கேன்.